நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளன. தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சூறாவளி காற்றுக்கு மரங்கள் சாலையின் குறுக்கே விழுந்தன. பைக்காரா அருகே மயில் என்ற இடத்தில் மரம் முறிந்து விழுந்ததில் கேரளாவைச் சேர்ந்த ஆதிதேவ் என்ற சிறுவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மரங்கள் வேரோடு சாய்ந்து வருவதால் சுற்றுலா பயணிகள் குந்தா தாலுகாவிற்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும், அதேபோல் உள்ளூர் மக்கள் தேவையின்றி வெளியே நடமாடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா தலங்களுக்கு செல்ல தடை மாவட்ட நிர்வாகம் விதித்துள்ளது. சுற்றுலா தலங்களையும் தற்காலிகமாக மூட உத்தரவிட்டுள்ளது. ஆபத்தான பகுதிகளில் யாரும் நடமாட வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. முதுமலை புலிகள் காப்பகத்தில் வளர்க்கப்படும் தெப்பக்காடு யானைகள் வளர்ப்பு முகாமில் வளர்ப்பு யானைகளை மாயாற்றில் குளிக்க வைக்க தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது.